அது நான் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால பார்க்க முடியுது. இங்க காத்து அடிக்காது, நாரிரும் காத்த. அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன், மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத, எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு அள்ளுவர். அன்னைக்கு கல்கட்டாவில் 1908 நடந்த போது காங்கிரஸ்காரங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க. காந்தியார் தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு, காலை உண்டி. அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம், சபாஷ், நான் தான் அது. அங்க தாத்தா அதை அள்ளுவாரு, நானும் சேர்ந்து அள்ளுவேன். ஆனா உனக்கா அள்ள மாட்டேன், எனக்கா அள்ளுவேன். ஏன்னா டெய்லி நீங்களா தான் என்ன பண்றீங்க. அதனால என்ன நீ கூப்பிடு, கோபம் இல்லைங்க, புரிய வைக்கிறேன். நான் என் பிள்ளைகளே அடிச்சது கிடையாது, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. சண்டை போடலாம், கத்தலாம், ஆனா அடிக்கக்கூடாது. அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையா இருந்தது. இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா, அதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேலத்தில் நடக்குது. ஆனா இதை இப்ப செஞ்சிடணும். இப்ப இது தேவை. அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க. இங்க ஆளே இல்லையான்னா இருக்கீங்க, இங்கேயும் நிறைய இருக்காங்க. இந்த ஒரு மேடல் தான் ஆச்சரியமா பார்த்தேன். நான் கலைஞன் இல்லையா, வழக்கமா நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், அங்க இருந்தவங்க எல்லாம் ஆடிக்கிட்டாங்க. அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன். நானும் கூத்தன் தான், ஞான கூத்தன். அது எங்க குரு பேர். ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார், என் மனதில் இன்னும் இருக்கிறார். அந்த ஞான கூத்தன் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுக்கு மேல என்ன சொல்றது? கட்டி பிடிச்சாச்சு, அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு. பறை பின்னாடி இருக்கு, படை இங்க இருக்கு. வெல்க வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய இந்திய மணித்திருநாடு. வணக்கம்.